டேய் என்னண்ணே எப்படிண்ணே இருக்கு? அப்போ வாப்பா ஃபோன் அடிச்சு என்கிட்ட வந்துட்டு நல்லதா போச்சு. அம்மா இன்னைக்கு ஃபோன் அடிச்சிங்க, அதை என்ன விஷயம் சொல்லி என்கிட்ட இன்னொரு மாடு வாங்க சொல்லிருக்க பார்க்க சொல்றதுக்காக ஃபோன் பண்ணிங்களான்னு வந்தேன். ஏப்பா திண்டுக்கல், பழனி, ஒட்டாஞ்சத்திரம், மேலக்காலு, கீழக்காலு எல்லா ஊர் சந்தைக்கு கூட்டு போனேன். ஆமா இந்த கரூர் சந்தையில நல்ல மாடுன்னு வாங்கி கொடுத்த அது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? என்ன ஆச்சு சொன்னா தானே என்ன ஏப்பா, ஆயிடுச்சாண்டு மொட்டை சொன்னா? உங்க அப்பன், உங்க நல்லப்பன், உங்க பாட்டன், உங்க ஊராமே மாட்டு தரகுற ஆமா அவங்க நல்ல மனுஷன் சொல்லிட்டேன், உடனே கூட்டு போனேன். ஆமா நீ ஒண்ணுக்காத மாட்டை வாங்கி கொடுத்துட்டாப்பா. நானே ஒண்ணுக்கு ஆகாத மாடு இருக்கு. இருந்து நல்ல மாடாத்த நல்லதும் செஞ்சிருக்கேன். இதுவரை என் குடும்பத்தை பொறுத்தளவுல எங்க அப்பா காலத்துல இருந்து நான் யாருக்கு துறவும் இல்ல. நீங்க இதை இப்ப இந்த மாதிரி மாடு வாங்கி கொடுத்ததுல சரியில்லைன்னு சொல்லிக்கிறீங்க. ஏப்பா ஆ. மாட்டை உழவுல ஊட்டினா ஆ. இது வட்டம் சுத்திக்கே இருந்தா அது என்ன மாடு? இப்ப சரியில்லாத மாடை வாங்கி கொடுத்தா உனக்கு கூடலூர்ல வாங்கி கொடுத்துருப்பேன், இல்லாட்டி சோளம் வந்தாலும் வாங்கி கொடுத்துருப்பேன், இல்லாட்டி விருதுநகர் திருமங்கலத்துல வாங்கி கொடுத்துருப்பேன். நான் வாங்கி கொடுக்க தெரியாம உன்னை இங்க இருந்து அங்க கரூர் கூட்டு போனேன். நல்ல வயா கரூர் கூட்டு போறேன், நல்ல சந்தையா இருக்குன்னு சொல்லி பார்த்தாக்கா என்னப்பா அப்படி செஞ்சு விட்டா? நான் தான் சொன்னேன்ல, மாடு இது ஒப்புதான் பாருன்னு சொன்னேன். ஒப்புச்சு. மாட்டை பார்த்துட்டு கொம்பு அப்படியே நட்டமா நிக்குதுன்றது அப்படியே சூப்பரா இருக்குன்ட்டு. ஆமா அப்புறம் நான் என்ன சொன்னேன், பாலை முறுக்கி பாருனேன்ட்டேன், தட்டி பாருனேன்ட்டேன், இப்படி உதையுதா சுறுசுறுப்பா இருக்கான்னு பார்க்க சொன்னேன், சிம்ப தட்டி பாருனேன்ட்டேன், எல்லாம் தட்டி பார்த்துட்டு எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்ட்டு. அந்த மாட்டை கூட பாருனேன்னு சொன்னேன். இந்த கருப்பு மாடை பாரு, இந்த கருப்பு வெள்ளைய பாருன்னு சொன்னேன். நீ என்ன சொல்லிட்ட, எனக்கு இந்த செவலை மாடுதே வேணும், செவலை மாடுதே வேணும்ன்ற. என்ன செய்யறது? அப்பா, மாடு கொம்பு நல்லா இருந்துச்சு, சுழியெல்லாம் நல்லா இருந்துச்சு, நடகோடு எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருக்குதாவே ஒப்பாத்த இங்க வந்து முறுக்கி பார்த்தல நல்லா முறுக்கி உழவு போட்டுன்னு சோருக்கு மாடு எப்படி போனேன்? மாடு இப்படியே வட்டமா சுத்திக்கு இருக்கு. மொத்தமா சுத்துதான். என்னப்பா மாடு சாடு போட்டு விடுவோம்ட்டு பாரு. எல்லாம் சொல்லி வட்டம் சுத்திக்கு இருந்தா எப்படி நம்ம போய் வேற பாக்குறோம்? யாருமே சொல்லல. இது நான் மாடு வட்டமா சுத்திக்கு இருந்தா இந்த வட்டமா தான் இப்படி வட்டம் சுத்துது. இது என்ன மாடு இப்படி வட்டம் சுத்திக்கே இருக்கு, வேற பக்கம் போகுது இல்ல? வட்ட மாடுதான், வட்ட மாடுதான் அது. என்னப்பா ஏமாத்திட்டாங்களே நம்ம மாட்டேன். நீ வேற எங்கேயும் நைட்ல நான் அன்னைக்கே சொன்னேன், பல்ல பாருன்னேன், வாழை சுற்றி பாருன்னேன், வாழை கிள்ளி பாருன்றேன். அத்தனையும் பார்த்துட்டு சரி நல்லா இருக்கு ஒப்புதுன்னு பிடிச்சிக்கிட்டேன். நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், ஒரு வண்டியில பூட்டி பாருனேன்ட்டேன், இல்லை இப்போ ஊர்ல போய் பூட்டிக்கிறோம்னு சொன்னேன். அப்ப பூட்டிட்டு வரும்போது நீ வண்டியில ஏற்றிட்டு வந்து சொன்ன, நான் நடந்தே கூட்டு போறோம்ட்டு வந்தேன். நீ பாடு தூங்கிட்டியா? எப்ப உறங்காம விடிய விடிய முழிச்சுக்கிட்டு தானப்பா இருந்தேன். நீ பாடு தூங்கிட்டு இருக்க. நானும் முறை உட்காந்து தானே இருந்தேன். ஏன் நீ தங்குனியா? அப்புறம் ஒரு இடத்துல ஆனா அப்பயும் உறங்கலையே, மாட்டை மாத்துறதுக்கு பவர் ஒரு இல்லையா? இடத்துல ஆமாத்தான் நீ உறங்கிட்ட, மாட்டை விட்டு விட்ட, மாட்டை விட்டு கடைசியில என்னாச்சு, ஆனா உறங்கணும் மாதிரி தெரிஞ்சு ஆனா உறங்கலையே. உறங்காம அந்த மாடு இப்ப வந்து வேற கலரா இருக்க. கருப்பு, அது மொத்தம் சுத்த செவலை, இது வந்து லைட்டா கருப்பு அடிச்சிருக்க. வீடு விட்டு கூட உட்காந்து பார்த்தனப்பா. எப்படி இது மாடு போறதுக்கு வாய்ப்பு இல்லையே? மாடு போறதுக்கு எனக்கு வாய்ப்பு நான் பார்த்துட்டேன். இது சுத்த செவலை மாடு, இது வந்து லைட்டா கருப்பு அடிச்சிருக்கு. இந்த மாடுல என்கிட்ட மாட்டை விட்டுவிட்டேன், வேற மாட்டை கொண்டு வந்து சுத்து மாட்டை வந்து கட்டி வச்சு விட்டாங்க, ஒன்னியா மாத்தி விட்டாங்க. நாங்களாம் யாருக்கும் ஏமாத்த மாட்டோம், யார்ட்டையும் ஒருத்தர் ரூபா யார்ட்டையும் வாங்க கை நீட்டு வாங்க மாட்டோம். மொத்தத்துல மாட்டை காண முடியாங்க. மாடு நல்லா நாளா ராய் பார்த்தேன், ஆ. இந்த மாடு தானப்பா இருக்குன்றாங்க கட்டி வச்சதுல. அசன் தூங்கிட்டு இருக்க, எவனோ கொண்டு வந்து நல்ல மாட்டை பார்த்து பிடிச்சிட்டு கட்டி வச்சு போயிட்டான். கட்டி வச்சுட்டு போயிட்டான். சரி வட்டம் சுத்துற மாட்டை வச்சு விட்டோமாப்பா, என்ன செய்ய போறேன் ஒன்னும் போறேன். நல்ல மாடுன்னு சொல்ல போய்த்தா நீ கூட ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்த எனக்கு. நான் அப்படி செய்வேனா உனக்கு? எப்படியா செக்கு சுத்துற மாட்டை புடிச்சு வாங்கி கொடுத்துட்டு ஓட ஏமாத்தி. அப்படி இல்ல செக்கு சுத்துற மாட்டை வாங்கிருக்கேன். நான் அங்க இருந்து கரூர் கூட்டு போய்க்கிருக்கேன், உன்னை 2 பஸ் மாறி கூட்டு போய்க்கிருக்கேன். என்னப்பா கரூர் சந்தையில எப்படியா ஏமாந்துட்டோம்ப்பா 2 பேரும். 2 பேரும் செக்கு மாடு தானப்பா அப்படி வட்டம் சுத்திக்கே இருக்கு, எது உழவுக்கு போக மாட்டோம். கரூர்ல வந்து மாட்டுக்கு வண்டியை போட்டுனா வண்டி நேரில் போனேன், சுத்திக்கே இருந்தா நான் என்ன செய்யறது? கரூர்ல தானே கவுக்கு தெரிஞ்சாப்பா. கரூர்ல இருந்து 149 மாடு வாங்கி கொடுத்துருக்கேன், உங்களை சேர்த்து 150 மாடு. இந்த ஒரு மாடு தான் என்கிட்ட சுத்து மாடா நீங்க விட்டு விட்டீங்க. இப்ப நான் போன் அடிச்சு மாட்டை வந்து பழனிக்க கொண்டு போய் சந்தையில போய் மாத்திட்டு வந்துருவோம்ப்பா. மாத்திட்டு வந்துருமா? சரி, நீ அடுத்த வாரம் சந்தை இருக்கு, அப்ப என்னன்னு பார்த்துட்டு நீ உடனே ஏற்றி போய் அங்கே போய் தப்பு தவறு வளரக்கூடாது. சரி வளர மாட்டேன். எப்படியே மாற்றி கூட உனக்கு வேற மாடு மாற்றி
போயிட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவான். நான் செஞ்சேன்னு மட்டும் சொல்லாத, நான் சரி. அப்படிலாம் செய்ய மாட்டேன் யாருக்கும். சரி கொப்பம் பாரு காப்பாத்த பாரு ஆமா, உங்க எங்க தாத்தம் அப்பன் பாரு காப்பாத்த பாரு. அதெல்லாம் சூப்பரா காப்பாத்தி நான் இன்ன வரையும் நல்லா ஓடிக்கிருக்கேன். சரி பாரு. நீங்க தான் ஏமாந்துட்டு கடைசியில என்னையும் சொல்லிவிட்டீங்க.